அவனை ஆசீர்வதிக்கிறார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ வந்துள்ள சந்ததியை பெற வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானம். ஆகிலும் அவர் முன்குறிக்கவில்லை. அவருடைய முன் அறிவின்படி மனிதன் மீறுதலை நடப்பித்து தேவ ஐக்கியத்தை விட்டு அவன் விலகினார். இருதயத்தின் தோற்றம் எல்லாம் 5ஆம் வருஷத்தின் முன்பாக இதயத்தின் நிகழ்வுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாது அது அவர் இதயத்திற்கு விசனமாயிருந்தது. ஆண்டவர் தேவபக்தி உள்ள மனுஷனை அல்லது ஒரு நீதிமானை தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதனை ஆண்டவர் பூமியிலே அவர் தேடிக்கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 35ஆம் வசனம், எந்த ஜாதியினாலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ பக்கம் 177 அவனே அவருக்கு உகந்தவன். அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு யார் உகந்தவன் என்று நாம் நிதானித்து பார்ப்போமானால் எந்த ஜனத்தில் இருந்தாலும் சரி தெய்வத்திற்கு பயந்து நீதியை செய்வான் என்றால் ஆண்டவருக்கு அவன் உகந்தவன். அதே சமயம் கர்த்தரை அறிந்திருந்து தெய்வ பயம் இல்லாமல் துணிகரமாக தேவ அன்பு இல்லாத நிலைமையில் ஒரு தேவ ஊழியக்காரனோ தேவ பிள்ளையோ நீதியை செய்யாமல் மற்ற மனுஷனுக்கு அநீதியை இழைக்கக்கூடியவனாக இருந்தால் அவன் தேவனுக்கு உகந்தவன் அல்ல. நன்றாக பொருள் கர்த்தரை குறித்து நன்றாக அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்கள் நீதியாக வாழ தவறினார். நீதியாய் இருக்கிற கர்த்தர் யெகோவா சின்னு நாம் அவருக்கு உகந்தவர்களாக காணப்படும். அதே சமயம் மெய் தெய்வத்தை அறியாமல் தெய்வ பயத்தோடு மற்ற மனுஷர்களுக்கு நீதி மனித நீதி என்று ஒன்று இருக்கு, ராஜாங்க நீதி என்று ஒன்று இருக்கிறது, உலக நீதி என்றும் இருக்கிறது, தேவ நீதி என்றும். அதை செய்கிறவனாக இருந்தால் அவன் தேவனுக்கு உகந்தவன். இதைத்தான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டான் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாகிறது. கொஞ்சம் நீங்க தவசனத்தை நிதானித்து வாழ்க்கையோடு இணைத்து பாருங்க. இயேசுவை அறியாத இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய
மார்க்கத்துக்கு தன்னை அமைத்துக் கொண்ட இந்த கொண்டேயோ தேவ பக்தி உள்ளவனாக இருந்தார். இரண்டாவது, வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு தேவ ஜனங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? தெய்வ பயம் கிடையாது. துணிகளான் துணிந்து போய் சொன்னான். துணிந்து காரியங்களை செய்கிறார்கள். தெய்வ பயம் என்பதும் இல்லை, தெய்வ பக்தி என்பதும் இல்லை. கங்கோச ஆட்களுக்கு சமயம் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் தெய்வத்தை மேல் நம்பிக்கை உடையவர்கள் தேவதா பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அப்போ சொல்லப்படுகள் அதிகாரத்தில் அங்கே பவுலப்போஸ்தலன் அத்தேனே பட்டணத்தை குறித்து சொல்லும்போது 16:22 அப்பொழுது பவுல் மார்ச் மேடையின் நடுவே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். சுவிசேஷமே அறிவிக்கப்படாத இடத்தில் இருந்த அந்த அத்தேனை பட்டணத்தான் ஆராதனை முறைகள் எல்லாவற்றையும் பவுல் சுற்றி பார்க்கும் பொழுது வந்து அடுத்து கொண்டார். இவர்கள் தேவதா பக்தி உள்ளது. தெய்வத்திற்கு அடுத்த காரியத்தில் இவர்கள் பக்தி மார்க்கத்தை நடக்கிறவர்கள் என்பதை அவர் அறிந்தார். ஆகவே கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் தேவபக்தியாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்து பாரம்பரியமாய் வாழக்கூடிய ரோமன் கத்தோலிக் தென்னிந்திய திருச்சபை சேர்ந்தால் கூட பக்தியாக இருக்கிறார். ஆகிய பெற்றேன் அபிஷேகம் பெற்றேன் சொல்லுகிற ஊழியர்களும் தேவ பிள்ளைகளுக்கு பக்தி என்றால் என்னவென்றே தெரியும். தெய்வ பயம் என்பதை இல்லை. அவர்கள் துணிந்து காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார். எல்லாரையும் சொல்லலாம். ஆனால் யார் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா? யார் ஒருவர் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் ஆண்டவர் மேல் பக்தி உள்ளவர்கள். தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நிர்விசாரமோ கவலை ஏனமோ அசனியோ இருக்குமானால் தேவன் ஒரு பொழுதும் அதை இருக்குமானார். ஒருவன் தேவபக்தியுடன் இருந்து அதை குறித்து இவன் சுவிசேஷத்தில் பார்வையடைந்த பொருள் 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அவன் 25 அவன் பிரயோஜனமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். இப்பொழுது காண்கிறேன். 31 வருஷம் பாவிகளுக்கு தேவன் சொல்லிக் கொடுத்தது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செய்ய கொடுப்பார்.
சொல்றது யார் தெரியுமா? யோவான் 9:30 தெய்வீக சொல் அழைத்த ஒரு பிறவி குரல் அவனுக்கு தெரியுது. தேவ பக்தியுடனாக இருந்து தேவ சித்தம் செய்தார் அவனுக்கு தேவன் செய்யும். அதே ஆண்டவருக்கு மனது விசாலமாய் இருக்கும் போது உலகத்தை பார்க்கிறார். ஒரே ஒரு நீதிமானை கர்த்தருடைய கண்கள் பூலோகம் எங்கோ சுற்றி தெரிகிறது. நம்மை உத்தமை எழுதுவதோடு பின்பற்றுவதற்கு நமது வல்லமை வெளிப்படுத்தும்படி கண்கள் என்ன செய்தார்? பூமியை சுற்றி விழாதுகிறார். 2 நாளாகமம் 16:9 பக்கம் 560. தம்மை பற்றி உத்தமைகள் தோன்றவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கோ உலாவை கொண்டு அது இன்னைக்கு உலாவிக்குதான் நமது மந்திரம் உலாவதான். அப்படி அவர் பார்க்கும் பொழுது ஒரு நீதிமானை காண்கிறார். அவரை குறித்து என்ன சொல்வது? 9ஆம் வசனம் ஆதி 6:9 நோவாவை வம்சம் வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாய் இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்து எந்த சூழ்நிலையிலும் தேவனோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும். பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். எபிரேயர் 12 மேகம் போன்ற இத்தனை தரான காட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கையில் நெருங்கி நிற்கிற பாவத்தையோ பாரமான யாவற்றையோ பாவம் என்ன செய்வான்? நெருங்கிதான் புஷ்பதாஸ் சாயங்காலம் போயிட்டு பிள்ளைய கூட போனா 4 மணிக்கு கேட்டு தரங்க முன்னால கேட்டு ஒட்டிக்கிட்டு ஒரு குரூப் நிற்கும். திறந்தா பொச்சனும் விழுந்துவாங்க போகுது. அப்படி நிற்பாங்க. பெரிய நெருங்கிய நிற்பாங்க. இத மாதிரி பாவங்கிறது உலகத்தை அது நெருங்கி நிற்கதான் செய்யும். அழகு நமக்கு நடுவில் ஒரு தேவ கிருபை தான் காக்கும். அந்த கிருபை பாவம் உங்களை மேற்கொள்ள விடாது. கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். பார்க்க 210 பாருங்க. நோவாவின் காலத்திலும் அக்கிரமம் இருந்தது. ஆண்டவர் வரப்போகிற கடைசி நாட்களிலும் உலகத்தில் அக்கிரமம் இருக்கிறது. எந்த ஆதாம் மீது நடப்பித்தாரோ அன்றிலிருந்து கடைசி வரைக்கும் அந்த உலகத்தில் இருக்கிறார். அதன் நடுவில் ஆண்டவர் நம்ம ரத்தத்தால் நம்மை வைத்து நம்மை பரிசுத்தமானார், நீதிமானார். தேவன் அவரோடு சஞ்சரிப்பதற்காக யாரோடு? தேவனுக்கு அதுதான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டது.
ஆவியானவர் நடத்துகிறவர். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக மேலும் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரராக ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். பிரசங்கம் அருமையாக ஒரு பிரசங்கம் ரெடி பண்ணி வச்சேன் குறிப்போட. மேடைக்கு வந்து நின்னா இதை பேசக்கூடாது, எதை பேசு காலகட்டத்தில் என் சாவின் மேல் கற்றுடைய ஆவியாளர் அப்படியே மூடி வச்சுட்டு கொடுத்த வார்த்தையை கொஞ்சம் கூட குறைக்காம சொல்லத்தான் என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு உங்களுக்கு எது தேவை என்று உங்கள் உள்ளத்தில் உங்கள் தேவை எது என்று அவர் அழைக்க, அவர் சபைக்கு தேவையானதை அவர் கொடுப்பார், அவர் நடத்துகிறார். அவர் சொல்றதுக்கு நாம கீழ்ப்படிந்தால் போதும். நாம கீழ்ப்படிய விசுவாசத்தை கீழ்ப்படுகிறவர்கள் கொடுத்த பரிசுத்த ஆவி. ஆண்டவர் தேவனோடைய சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரோடு இணைந்து நடக்க மறுபடி நான் உங்களுக்கு போதிக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேடி எங்கள் கிறிஸ்துவின் சாயல் ஒப்பாக இருந்து நீங்களும் உங்கள் சந்ததியும் தேவபக்தி உள்ள சந்ததியாக தேவனுடைய திட்டம் தெரிவிச்சு. அவன் நோவாவுக்கு கட்டுரை கண்கள் நிறுவனங்களை தவறாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார், ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அது எங்க கொடுக்கிறார்னா 20 நிறுவனம் 11 அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். மக்களுக்கு பொதுவாக எச்சரிப்புங்கிறது பிடிக்காது. 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலை உண்டு பண்ணினான். அவங்க குடும்பம் முக்கியம். புரிஞ்சுக்கோ, ஆண்டவர் வீட்டை கட்டுகிறவர் குடும்பத்தை கட்டு. நான் செய்ய தவறு வாழ்க்கை யாரும் கற்றுக் கொடுக்க அதை கற்றுக் கொடுக்க பங்கு உள்ள காலம் கடந்து போய்விடும். இன்றைக்கு அவர் இன்றைக்கு நான் அவர் தேவன் எதை விரும்புகிறார் என்றால் ஒரு குடும்பத்தை விரும்புகிறார், ஒரு குடும்பத்தை கட்ட விரும்புகிறார், ஒரு குடும்பத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அதாவது அம்மா பிரச்சனை அவருக்கு கேட்ட பேசுவது சொன்னார். குடும்பத்துக்காக நீங்கள் ஜபம் பண்ணினது உண்டார் இல்லை. யாருக்கு ஜபம் பண்ணீங்க? எங்கள் சபைக்கு, எங்கள் மனுஷருக்கு, இந்தியாவுக்கு, உலகத்திற்கு அல்லது
ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு யார் துணை பண்ணுவாங்க? மனம் திரும்புங்க மக்கள். செய்த தவறை கருதுங்களை ஒத்துக்கொள்ளுங்க, உத்தரவாதம் பண்ணுங்க. அதை உங்க குடும்பத்துக்கு உங்க கணவர் ஒவ்வொன்றும் 8, 16 தசைன்னா அது 32 தசை இருக்கு. எப்படி ஊழியர் செய்த குடும்பம் முதல்ல குடும்பத்துக்கு எப்படி கற்றுக் கொடுத்து 6 மாதம் கழித்து பார்த்தேன் எப்படி குடும்பம் சமாதானம், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாரையும் தேவன் ஒருங்கிணைத்தார். ஏன் தேவன் குடும்பத்தை விரும்புகிறார்கள், பிள்ளைகளை விரும்புகிறார், மனைவி விரும்புகிறார், புருஷனை விரும்புகிறார். குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டுவது தேவனுடைய திட்டம், தேவ சித்தம். உங்கள்கிட்ட வந்துட்டு அதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மட்டும்தான் ஆண்டவர் ரட்சிப்பார். உடனே சொல்லுங்க, ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்ப நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படும் எழுதியிருக்கிறாரே. விசுவாச ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னாங்க, தேவதூதனை தாங்கிக் கொண்டு போவார்கள். சங்கீதம் 1 எடுத்து பேசணும். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி யாராவது வந்துட்டு உங்க பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்படும், குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டா கொஞ்சம் பொறுமையா இருக்கும். இப்படியும் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த ஆதி அடைந்து குடும்பம் தேவன் விரும்புகிற ஒரு குடும்பம். ஆகவே அவன் வேலை உண்டு பண்ணினான். நான் எந்த சப்ஜெக்ட் வர தெரியுமா? அவனை கொடுக்கும் தேவன் டைம் கொடுக்கிறான். நியாயத்திற்கு முன்னால அவன் கொடுக்கும் போகிற அவனை அவன் ஒன்றுதான் இந்த எடுத்திருக்கேன். அது என்ன செய்தார்? வேலை செய்தார். வேலை செய்ததுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 22 6:22 நோவா அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்தான். ஒன்று கூட தன்னுடைய சுய விருப்பத்தின்படி அவன். இரண்டாவது, நோவா ஒரு பெரிய பணக்காரர் என்று நாம் எடுத்துக்கலாம். ஒரு வேலையை செய்யறதுனா எவ்வளவு செலவாக அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. சும்மாவா வந்து கஞ்சன் வேலை செய்திருப்பான். சும்மாவும் வந்து அந்த மற்றவர்கள் அவனுக்கு உதவி, அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இல்லை. இவரே ஜெயிக்காரா நமக்கு தெரியல. பொதுவாக வேத பண்டிதர் சொல்கிறது மற்றவருடைய உதவியோட வைத்திருக்கிறார். உள்ளே ஆணி அடித்துக் கொண்டிருந்த அந்த லட்சம் வெள்ளம் வரும்போது வெளியே இருந்தான் என்று சொல்றார். ஆகவே இந்த நோவா தன்னையும் அர்ப்பணித்து தன் சொத்தையும் அர்ப்பணித்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டே வர்றார். வரும்போது தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியான இதுதான் ஆண்டவர் ஒரு ஊழியர்காரங்க தேவ மனுஷன் எதிர்ப்பார். 1 நாளாகமம் 14:16 அதை புரிந்து கொள்ளுங்கள். யாத்ரான் 40
அவரால் 14:14 தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தோம். யாத்ரா 40:14 மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தார். 124 ஆவியானவர் சொல்லுகிறது அப்படியே சொல்ல தெரியும். ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, உறவினர்கள் என்ன நினைப்பாங்க, அடுத்த சக ஊழியக்காரர் என்ன நினைப்பாரு, இதெல்லாம் நினைக்கக்கூடாது. ஆவியானவர் தங்களுடைய வார்த்தைப்படி அவர் சொல்லுகிறபடியே ஊழியத்தையும் சீரியத்தையும் நடத்திட்டே போக அறிந்து கொண்டால் தேவன் நம்ம மனமகிழ்ச்சியாக சந்தோஷம். நம் உள்ள நாம் சொன்னதே தான் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் செய்தோம் என்று 7ஆம் வசனம் ஆதியாகமம் 7:7 ஜலப்பிரளயத்துக்கு சொக்கும்படி நோவாவும் அவனுடைய கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமார் மனைவிக்குள் உள்ள போனோம்னா மழை இதுதான் தேவன் கொடுக்கிற பலனையும் காணலாம். மனப்பூர்வமாக தான் சிருஷ்டித்த மனிதனையோ மிருக ஜீவன்களையோ தேவன் அழிக்க விரும்பினார். மன சஞ்சலம் நான் சிருஷ்டித்தவர்கள் அவர்கள் அழிப்பதற்கு தேவன் விரும்பல. ஆகவே இவர்கள் நோவா நல்லா கவனிக்க பேழைக்குள்ள போய் கர்த்தர் கதவு அடைத்தார். 7 நாள் ஆச்சு, மழை வரல. நோவை என்ன நினைச்சிருப்பார் யோசிப்பாருங்க. ஆண்டவர் சொன்னபடியே எல்லாம் தெரிஞ்சிருக்க, மழை வரும்னு சொன்னாரு, வெள்ளம் வரும்னு சொன்னாரு. ஆனால் உள்ள வந்தவர் ஒன்றும் நடக்கலைங்க. ஒரு மழைக்குழு கூட காணும் தப்பு பண்ணிக்கோமோ அப்படின்னு நினைச்சுப்பான்னு நினைக்கிறார். அது நம்ம மாதிரி கிடையாது. அவருக்கு கர்த்தரோட ஐக்கியம் இருக்கு. அவருக்கு தெரியும் கர்த்தர் சொன்னா சொன்னது செய்வார். அவர் தமது காலத்தில் அதை செய்வார், தமது நேரத்தில் அதை செய்வார். ஏன் அவர் கிருபை உள்ளவர், அவர் மன்னிக்கிறவர். மனவுத்தலுக்காகவே அவர் மானுடத்தை கீழே இறக்கி வந்து மனுஷனை மண்ணினால செஞ்சுட்டு ஜீவ சுவாசம் கொடுத்த தெய்வம். 7 நாள் அவனை நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். எதனால? யாராவது மறந்து போனாங்க. யாராவது ஒருவர் நோவா பிரசங்கித்துக் கொண்டே தான் வந்தார், சும்மா இல்லை. சொல்லிட்டுலாம் இந்த இடத்துல சொல்லிருக்கு யூதாவா நோவா பிரசங்கிக்கணும். யூதாவா அது நோவா பிரசங்கித்துக் கொண்டே வந்தார், எச்சரிக்கை கொடுத்துட்டே வந்தார். ஜனங்கள் அதான் ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறதை
காரணம் கேட்க கேட்க ஒரு குரூப் இருக்கும். அது கத்தருக்கு கேட்க கேட்க மாட்டேப்பா ஏன் போட்டு நீ ரொம்ப வருத்தப்படுற. சுவாமிக்கு ஆண்டவர் சொன்னார் அழகா, நீ எதுக்கு வருத்தப்படுற சாமுவேல், அவர்கள் உண்மை தள்ளவில்லை, என்னதான் தள்ளிட்டாங்க. ஜனங்கள் சொல்றபடி விஷயம் அவர்களுக்கு ஒரு ராஜாவை நான் கொடுத்துட்டு அந்த ராஜா என்னென்ன செய்வான் என்பதை அவர்களுக்கு ஆண்டவர் நம்ம வருத்தப்பட்டு கதை ரொம்ப கம்பல் பண்ணி காட்டோம்னா சரி கொடுத்துருவது கொடுத்துட்டு ஆத்மாவை கலப்பையும் இது என்ன பார்த்து அதாவது சங்கீதத்திலையா கேட்டதை கொடுத்தார் ஆத்மாவையோ இதே கேட்டதை கொடுத்தார். சங்கீதம் 105, 106 அது வரும். ஆத்மாவிலோ இழப்பை அனுப்புவார் என்று ஆண்டவருக்கு ரொம்ப அவர் போட்டு என்ன செய்வது, போட்டு அவரை வருத்தப்படுத்தி என்ன செய்யவிட்டது, சித்தமானால் சுகத்தை கேளுங்க, எல்லாம் தேவை. குடும்ப ரட்சிப்பை கேளுங்க, அது தேவை. உலகத்தில் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீர்கள். அதிகமாக தேவனிடத்தில் வருத்தப்படுத்துவாங்க. சரி, 7 நாள் ஆதியாம் 7:10 பாருங்க, கவனையின் காலம். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம். தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளது, இரக்கத்தை ஐஸ்வர்யம், எவ்வளவு இரக்கம். ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து ரோமன் எழுதப்பட்ட நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம் 4 பக்கம் 208. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவதற்கு அறியாமல் தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறார்களோ. என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்க? தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். ஆண்டோடைய அந்த நீடிய சாந்தம் நமக்கு இருந்தால் நல்லது. நீடிய சாந்தம் ஏற்கனவே சாந்தம் உள்ளவர். நான் சாந்தமோ மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என்ன செய்யலாம்? இதே போல நீடிய சாந்தம், நீடிய சாந்தத்தை நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர். யார் ஒரு காரியத்தை கொடுத்து தக்கனோடு இடைப்படுவாரானால் அதை நாம் விட்டு வைத்து கர்த்தரை பின்பற்றுவதற்கு நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ளும்போது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய அந்த தயவுக்குள்ள நிறைந்து
2 பேரும் 3 அதிகாரம் 9ஆம் வசனம் பக்கம் 324. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி நீடிய பொறுமை அவருக்கு மேல ரொம்ப விருப்பம். அது விரும்புகிறது அன்பை விரும்புகிறவர் நம்மளுக்கு கீழ்ப்படுத்த விரும்புகிறவர் மனம் திரும்புதலையும் வெளிப்படுத்தின விசேஷங்களை பார்க்கும்போது ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பும். யாரை பார்த்து சொல்ற பாவிகள் மனம் திரும்பும். சுவிசேஷத்தில் கதையை பார்த்து பரிசுத்தவான் தேவ பிள்ளைகளை கொடுத்து தேவ சபை பார்த்து சொல்றார், நீ மனம் திரும்பு, மனம் திரும்பி என் வழிகளை கற்கொண்டு ஆண்டவர் சொல்கிறது எல்லாமே நமக்கு நன்மை கேட்பாங்க. பமனை கொடுத்தேன் பார்த்து போதிப்பாங்க. வெளிப்படுத்தினார் 2:21. அவள் மனம் திரும்படியாய் அவளுக்கு தாமரை கொடுத்தேன். ஆண்டவர் அந்த நோவா காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு அவர் 7 நாள் கொடுத்தார். நேரத்தை நீங்கள் பொதுவாக பாதுகாத்தீங்கன்னா ஒரு காரிய ரகசியத்தை அறியலாம். 3 நாட்கள், 7 நாட்கள், 10 நாட்கள், 40 நாட்கள். இது தொடர்ந்து ஒரு பகிர்வு. 3 நாட்கள் உபவாசம், 7 நாட்கள் அவனை அவர் கொடுத்தார். 10 நாட்கள் உபத்திரப்பட்டீர்கள் சொன்னார். 40 நாட்கள் ஆண்டவர் உபவாசம். இந்த நாட்களை ஆண்டவர் கணித்து வைக்கிறார். நாம் ஆண்டவர் மேல வைக்கிற விருப்பம் நீ மனம் தெரிஞ்சு இன்னும் கிட்டீச்சு, இன்னும் நீ என்னை தேடுகிற நியாயமானபடி தேடுவது தேடல் சொல்லி விஸ்வத்தில் தேடனா காவியத்தை நாடகமாகனா உடன்படிக்கைனால ஊசா ஆண்டவர் அளித்தார். ஆனால் நியாயமானபடியே பிரமாணத்தின்படியே தேட போகும்போது தாவியினுடைய ஆடல் பாடல் ஆராதனை அங்கே ஆராதிக்கிற நாமும் நியாயமானபடி வேத வாக்கியப்படிதான் தேடும் பொழுதும் நியாயமானபடி தான் தேவனுடைய வழியில் தேவனை தேடும். நம்முடைய வழிக்குள் அவரை ஈடுபட்டு